ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேஃபாக ஆக்லாண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. போன vlogல பார்த்துருப்பீங்க. நம்ம வந்திருக்கிறது அனிருத் கான்சர்ட்காக நியூசிலாண்டில் இந்த வீக்கெண்ட் லாங் வீக்கெண்டு. ஃப்ரைடே நைட் அன்றைக்கி சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டோம். சாட்டர்டே மார்னிங் இது. சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம என்ன என்ஜாய் பண்ணோன்றது தான் உங்கள் கூட இந்த vlogல நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மண்டே ஈவினிங் தான் வந்து அனிருத் கான்சர்ட்டு. சாட்டர்டே மார்னிங் நாங்கள் வழக்கம் போல் எங்களோட ட்ரெடிஷன் வந்து பிளாசம் கோர்ட்டுக்கு போகிறதுங்க. நேப்பியர்லேருந்து எப்போ ஆக்லாண்ட் போனாலும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை மறக்காமல் போய் விசிட் பண்ணிவிடுவோம். இங்கே ஃபுட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் நல்ல குவான்டிட்டியில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மலாய் ரெஸ்டாரண்ட்க்கு ஸோ மலாய் சைனீஸ் நடத்துறது, மலேசியன் குசைன்ஸ் நிறைய இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். 4 பேருமே டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பரோட்டா கிரேவி ஆகட்டும், நூடுல்ஸ் வெரைட்டிஸ் ஆகட்டும், எல்லா சைட்ஸுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் டெசர்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப டெம்டிங்காக இருந்ததால் மூவ் அண்ட் பீக்குக்கு போயிருந்தோங்க. ஆக்லாண்டில் மூவ் அண்ட் பீக் வந்து நிறைய இடத்துல இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது மிஷன் பே அப்படின்ற இடத்துல வந்திருக்கோங்க. வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதால நம்மளுக்கு பெருசாக இந்த ஐஸ்கிரீம் மேலே கிரேவிங்ஸ் வரல. பட் ஆக்லாண்டில் வந்து வெதர் கம்பேரிட்டிவ்லி நேப்பியரை விட ரொம்பவே நல்லா இருக்குங்க. கேட்ட வரைக்கும் எல்லாருமே ஜூலை எண்டு போல் தான் இங்கே வந்து நல்ல வின்டர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போன அன்றைக்கி ஒரு நல்ல சன்னி டேவும் கூட. சரி ஓகே, நம்ம ஏதாவது ஷேர் பண்ணி நல்லா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு அசோக் ப்ரோவும் சேர்ந்து இந்த டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ப்ரௌனி கம் ஐஸ்கிரீம் மாதிரி நல்ல ஒரு ஹாட் சாக்லேட் டிப்போட ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் சூடாகவும் இருந்ததால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பீச்சுங்க. நான் சொன்னேன்ல, ஆக்லாண்டில் வந்து நல்லாவே சன்னி டேவாக தான் இருந்துச்சு அந்த டே. ஸோ அதனால் நல்லாவே வந்து போய் நம்ம பீச் கிட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. சம்மர் அப்போது வந்து கேட்ட வரைக்கும் இந்த பீச் வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்கும், நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அந்த டைம் கூட வின்டரில் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வீட்டுக்கு போயாச்சுங்க. அங்கே நம்மளோட ஃபேமிலி கேட்சப் இருந்தது. ஸோ 2-3 ஃபேமிலிஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணுற பிளான் இருந்தது. இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு சேஞ்சாக ஒரு கீ ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் உருண்டை குழம்பு, சாலடு, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி மெனுங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் பொரிக்கிறதுங்க. ஸோ அதுக்காக மேரினேட் பண்ணிகிட்ருக்கோம். மேரினேட் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து கடாயில் போட்டு பொரித்து எடுக்கிறதாங்க இன்றைக்கி பிளானு. ஸோ டின்னர் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மெனு. நல்லா லைட்டாகவும் ஃபீல் ஆகுது, அட் த சேம் டைம் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. இன்னும் கூட கொஞ்சம் கிரேவி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ணி சீல் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நான் எதையும் ஓப்பன் பண்ணலை. நம்ம பின்னாடி இப்போ வந்து போய் செட்டப் பண்ணிவிட்டு இதை பொரித்து சாப்பிட போகிறோங்க. இல்ல இல்ல அது என்ன கேட்டா போடாது. இது மிளகாத்தூள் நம்ம யூசுவலா பண்றது முட்டை போடுறது. கார்ன்ஃப்ளவர் நல்லா புடிச்சு போதும். எடுத்துலாம் வறுவல் நாய். ஓ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஓகே. சீனி கொரி ரைஸ். ஓ தேங்க்ஸ்ண்ணா. கீ ரைஸ்னா இது தேங்காய் பால் ரைஸ். சீனி கொரி தெரியுமா? சீனி கொரி இல்லை எனக்கு. அதில் நீ புலாவ் பண்ணிங்கன்னா செம்மையா பிரியாணி புலாவ். நம்ம ஊர் ஜீரக சாம்பார் ரைஸ். அதான். ஓ அது பங்களாதேஷி ரைஸ். ஓகே. நான் சொன்னேன் சாப்பிட்டு பாருங்க. அப்படிதான் இருக்கும் டேஸ்ட். சீனி கொரி சாரி இல்லை இல்லைண்ணா, என் மேலே எதுவும் பண்ணல.
டே 1 சாட்டர்டே நைட் ரொம்ப சூப்பரா போச்சுங்க. இப்போ டே 2 சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னோட சிக்னேச்சரான பிரெட் ஆம்லெட் பண்றேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட்டுக்கு புதினா தொக்குக்கு பதில் டொமேட்டோ தொக்கு வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க பிளானு. ஸோ பிரெட் ஆம்லெட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் கூடங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால பண்ணலான்ட்டு தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாக வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நைட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆச்சு. காலைல எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நல்லா படுத்து திரும்ப தூங்கியாச்சுங்க. டே 2 வந்து எனக்கு லிட்ரலி எந்த பிளானுமே இல்லை. ஆக்லாண்ட் வரும்போது ரொம்ப லெஷராக தான் வந்திருந்தோம் இந்த வாட்டி. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு போகணுன்றதால எனக்கு ரொம்ப பிளான்ஸ் எதுவும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஸோ கேட்சப் பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம், தூங்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ளஸ் வந்து இந்த கொஞ்சம் நைட்டு இருந்த ஐட்டம்ஸ்லாம் டிஷ் வாஷர்லலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 போல் வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோங்க. ஸ்பைசி மயோ வந்து டிப்காக வச்சாச்சு. நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டு பவர் நேப் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு தாங்க போகிறோம். நாங்கள் போகும்போது கிளம்பும்போது ஆல்மோஸ்ட் 3 நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா ஸ்பைஸ் மேஜிக்கு போயிட்டுருக்கோங்க. அது ஒரு ஸ்ரீலங்கன் குசைன் ரெஸ்டாரண்ட். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கடை எப்பயுமே. பக்குரங்கால இருக்குங்க. இது வரைக்கும் போகல அப்படின்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா இங்கே அன்லிமிட்டெட் பஃபட் இருக்கும். ஸோ அன்லிமிட்டெட் மீல்ஸ் வந்து $25க்கு கொடுப்பாங்க ஒருத்தருக்கு. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்கும். அதில் ஒரு ட்ரிங்க்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும். ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக, காம்பேக்டாக, க்யூட்டாக தாங்க இருக்கும். இவங்க சாண்ட்ரிகம்லேயும் ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பக்குரங்கால மட்டும்தான் மெயின் பிரான்ச் வந்து ரன் பண்ணுறாங்க. எவ்ரி சண்டே இவங்களோட பஃபெட் மெனுவில் மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் பரோட்டா இருக்குங்க. சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, தால் இருக்கும். பொரியலில் சம்டைம்ஸ் பீட்ரூட் பொரியல் இருக்கும், சம்டைம்ஸ் கீரை பொரியல் இருக்கும், மாங்காய் பச்சடி, அப்பளம், மோர் மிளகா எல்லாமே வச்சுருப்பாங்க. அன்லிமிட்டெட் பஃபெட் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் வீட்டு சாப்பாடு மாதிரி ஃபீல் ஆகும். பொரியல், குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது எப்போயுமே நான் இது சாப்பிடுவேன். இந்த வாட்டி வந்து எனக்கு கொத்து பரோட்டா சாப்பிட்டு மோர் தென் ஒரு 6 months மேலே ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் என்னால் வரவே முடியல. ஸ்ரீலங்கனோட மெனுவில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே கொத்து ரொட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க நிறைய வந்து கொத்து ரொட்டி ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவாங்க. லைக் மலேசியாலேயும் பரோட்டாஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மலேசியன் ரெஸ்டாரண்ட்ஸ் போனீங்களும் ஸ்ரீலங்கன் அண்ட் மலேசியன் ஃபுட்லாம் ப்ரிடாமினென்ட்லி நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி நிறைய மெனூஸ்லேயும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து கொத்து ரொட்டி, லேம் கொத்து ரொட்டி இங்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்போயுமே அதுதான் ஆர்டர் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் காரம் நான் தான் அதிகமாக சொன்னேன். பட் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னால் சாப்பிடவே முடியல. அப்புறம் அடிஷ்னலாக கொஞ்சம் ரைத்தாஸ் வாங்கி மிக்ஸ் மேட்ச் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த வருஷம் வந்து நியூசிலாண்டில் சித்ரா வந்திருந்தாங்க சிங்கர். அவங்களுக்கு வந்து கான்சர்ட் ஆக்லாண்டில் நடக்கும்போது இங்கேருந்து ஒன் டே வந்து ஃபுட் சப்ளை பண்ணியிருக்காங்க. லைக் புட்டு, கடலைக்கறி அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. கேட்கும்போது சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸ்ரீலங்கன் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபிஷ் பன்னு ஒன்று இருக்கும். அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் நல்லா காரமாக இருக்கும். பட் பன்னோடு இருக்கிறதால நம்மளுக்கு வந்து அந்த காரம் அப்படியே கரெக்டாக காம்பன்சேட் ஆகி சாப்பிட்ருவோம். அப்புறம் எங்கள் கூட அங்கிள் வந்திருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து நாங்கள் ஆப்பம், தேங்காய் பால் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அன்லிமிட்டெட் பஃபெட் போயிட்டாங்க. நான் லேம் கொத்து ரொட்டி. அதுக்கப்புறம் டெசர்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கனோட மோஸ்ட் ஃபேமஸ் வட்டலப்பம் இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. லைக் கஸ்டர்ட் புட்டிங் மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஜேக்கரி அதில் ஆட் பண்ணியிருக்கதா என்னன்னு தெரியல. டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அன்லிமிட்டெட் மீல்ஸுமே. மாங்காய் பச்சடி வந்து இங்கே எல்லா இடத்துலலாம் நம்மளுக்கு கிடைக்காது. இங்கே கிடைச்சது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணோன்னா சாட்டர்டே இல்லை அதர் டேஸில் என்ன ஆஃபர் போகுது அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக எவ்ரி டைம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. எங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் வந்து சாப்பிட்டுட்டு டெசர்ட்டோட கம்ப்ளீட் பண்ணி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.